திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாகத் திகழ்கிறது. இந்த புனித தலத்தில் 15 ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறவுள்ள மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமான யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விழா ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் இதற்காக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாகசாலை மண்டபம் 8000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 76 ஓம குண்டங்கள் அமைக்கப்பட்டு ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. யாகசாலை முழுவதும் தங்க வர்ணத்தில் அட்டைகள் ஒட்டப்பட்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஆமை மீது 5 தலைநாகம், முனிவர்கள், நந்தி, சிங்கம் மற்றும் அலங்கார பொம்மைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலே தாமரைப்பூ வடிவமைப்பு உள்ளது மற்றும் கும்பாபிஷேகத்தின் தொடக்க நாளில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் கலசம் இங்கு வைக்கப்படும். மூலவர் சுப்பிரமணியர், வள்ளி, தெய்வானை மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கோயிலின் உள்பிரகாரத்தில் யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ராஜகோபுரம் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 30, 2025 அன்று ராஜகோபுரம் மேல்வாசல் அருகே யாகசாலை அமைப்பதற்காக விநாயகர் பூஜை, புண்ணியாவாஜனம் மற்றும் பூமி பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் கோயில் தக்கார் அருள்முருகன், இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் அமர்ந்து தரிசனம் செய்ய 8000 சதுர அடியில் கேலரி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோயில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளைச் செய்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ரத்தினவேல் ஸ்தபதியார் தலைமையில் யாகசாலை அமைப்பு பணிகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் முருகன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழா ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாகும். இந்த சிறப்பு யாகசாலை மண்டபம் பக்தர்களுக்கு முருகனின் அருளை பெறுவதற்கு உகந்த சூழலை உருவாக்குகிறது. கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் முயற்சிகளால் இவ்விழா பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.